இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இப்பொழுதும் இறங்கி ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறார். 2வது வசனத்திலே, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, சகலத்தையும் சிருஷ்டித்த இந்த மகிமையான தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரக்கம் செய்யும்படி வந்திருக்கிறார். சங்கீதம் 95:3 அவரை குறித்து, கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் மகா தேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிறார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இவ்வளவு பெரிய தேவன் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார், நம்மை அன்போடு அழைக்கிறார். நாம் அவரிடத்தில் வரும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வாதமாய் அநேகர் நம் மூலம் வாழ்வு பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திய கர்த்தர் தம்முடைய குமாரனை, ஆண்டவராகிய கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் அனுப்பின பரிசுத்த பிதாவானவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஒரு பஞ்ச காலம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு ஒரு வேதனையை கூட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 26:13 அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்படிப்பட்ட மகா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் யார் வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் தொடர்ந்து இங்கு படிக்கும் போது ஆண்டவர் இவரை ஆசீர்வதிக்கிறார். என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 26:14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். இவர் மகா பெரியவனானான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஒரு பயங்கரமான சோதனை வருகிறது. அந்த சோதனையிலே பாருங்கள், இப்பொழுது அவர் ஜெயிக்கிறதை படிக்கிறோம். எப்படி பாருங்கள், ஆதியாகமம் 26:16 வசனத்திலே அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய்
என்றான். அப்படியே அவர் அங்கிருந்து புறப்படுகிறார். பாருங்கள், ஆனால் என்ன நடக்கிறது? இவர்கள் 26:18 தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். அன்பானவர்களே, ஆனால் என்ன நடக்கிறது? 26:20 கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். 21வது வசனத்திலும் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கு எதிர்த்து நிற்கவே இல்லை. தன்னைத்தானே தாழ்த்துகிறதை படிக்கிறோம். அவருக்குள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் சாயலை நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, பாருங்கள், இப்பொழுது 26:22 பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். பாருங்கள், 26:24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே சாதாரணமாக ஜனங்கள் சொல்வார்கள், அவர்கள் கால்கள் தரையில் இருக்காது என்று. அவ்வளவு மேட்டிமையையும் பெருமையையும் சத்துரு அவர்கள் இருதயத்தில் விதைத்து விடுகிறார். வேதம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆனால் ஆண்டவர் இந்த ஈசாக்கை ஆசீர்வதித்தால் அவருக்குள் எவ்வளவு பெரிய பணிவு! ஆண்டவர் இதை கண்ட உடனே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் நாம் எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அடுத்த நிலைக்கு நம்மால் போக முடியாது. இங்கேயே நம்முடைய காலங்களை நாம் இழந்து விடுவோம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது எவ்வளவு பெரிய மேன்மை! ஆதியாகமம் 26:28 இப்பொழுது யார் பகைத்தார்களோ அவர்கள் இவர்களிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன்னைத்தான் தாழ்த்த ஆண்டவர் அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 26:29 அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யாரிடத்தில் இந்த பணிந்த ஆவி இருக்கிறதோ அவர்களைத்தான் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? மகா பெரியவனாய் மாற்றுகிறார். எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அவர்களிலே எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் 11 வரையுள்ள வசனங்களை படிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்குள் வாசம் பண்ணும்படி வரங்களை பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவேதான் அன்பானவர்களே, ஆண்டவர் லூக்கா 17வது அதிகாரம் 7 முதல் 11 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவர் சொல்லும் போது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னார்.
அதே போல லூக்கா 18வது அதிகாரம் 9 முதல் 14 வரையுள்ள வசனங்களில் உள்ள சம்பவத்தை படிக்கும் போதும் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதுவும் எப்படி? மகாதேவன் மகா பெரியவனாய் மாற்றுகிறார். அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி இரக்கம் கேட்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் ஒருவரில் கூட மனமேட்டிமை என்கிற பொல்லாத ஆவி வந்து ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டு விடாதபடிக்கு தகப்பனே, மனத்தாழ்மையினால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ணுவதனால் உண்டான அந்த சாயலினால் ஆண்டவர் நிரப்பி ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.